வணக்கம் நேயர்களே, இது திருத்தங்கைகள் நிகழ்ச்சி. நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி நிலையம் மதுரை உங்களுக்காக அக்கறையோடு அனுசரணையோடு தயாரித்து தருகின்ற நிகழ்ச்சி. இதன் மூலமாக நாம் நம்முடைய திருத்தங்கைகளின் குரல்களை பல காதுகளை எட்ட வைத்திருக்கிறோம், பல மனங்களை நெருங்க வைத்திருக்கிறோம், பல குடும்பங்களை இணைத்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு. இதற்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற வரவேற்பிற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நிஜம். இன்றைக்கு நம்மோடு அனுசுயா ஸ்ரீ. வணக்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெண்மணியா இருக்கீங்க நீங்க. ஏன்னா பொதுவா இந்த திருத்தங்கைகள் நிகழ்ச்சிக்கு வர்றவங்க எல்லாருமே அழகா புடவை கட்டி நகைகள்லாம் பூட்டி குங்குமம் வச்சு அந்த மாதிரிலாம் வராங்க. நீங்க ரொம்ப எளிமையா உங்களோட மனசு மாதிரியே வந்திருக்கீங்க. கண்டிப்பாங்க. நல்லா தொடச்சு விட்ட குத்து விளக்கு மாதிரி. அனுசுயா ஸ்ரீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? எந்த ஊர் உங்களுக்கு? என்னோட சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரம் பக்கத்துல உத்திரகோஷமங்கைங்கிறது சொந்த ஊரு. ஆனா இருக்கிறதுலாம் ராமநாதபுரம் தான். இப்ப வந்து மதுரையில விளக்குத்தூண்ல பாரதி கண்ணம்மா அவங்க கூட இருக்காமா. விளக்குத்தூண் பக்கத்துல இன்னொரு விளக்குத்தூணா நீங்க இருக்கீங்க. ஏன்னா உங்களோட 6 அடி உயரத்தை பார்த்தா அப்படிதான் தோணுது எங்களுக்கு. ஒரு விளக்கு அப்படியே நடந்து வர்ற மாதிரியான இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க சந்திச்ச திருத்தங்கைகளே ரொம்ப தயங்கி தயங்கி மென்மையா வார்த்தைகளுக்கு வலிக்குமோன்னு பேசுற ஒருத்தங்களா நீங்க இருக்கீங்க. இன்னொரு சிறப்பு, பொதுவா இந்த வேதங்கள் மந்திரங்கள் அதையெல்லாம் பெண்கள் சொல்லக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அதை உடைத்த ஒருத்தரா நீங்க இருக்கீங்க. கண்டிப்பாமா. நான் அடிப்படையா நான் பிராமின். வேத பாடசாலை வந்து பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள்கிட்ட வந்து வேத பாடசாலை வந்து 5 வருஷம் கத்துட்டு அதுல வந்து சிவகாம சுந்தரம் சிவஸ்ரீன்னு பட்டம்லாம் அதுல வாங்கியிருக்கேன். வேதங்கள் 4 வேதங்களும் கத்து அடிப்படையில அப்பா வந்து பிராமணிங்கிறனால வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாத்துலயுமே தெரியும். வேதங்கள் நிறைய கத்து அப்பா அம்மா ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நான் திருநங்கை அப்படின்னு சொன்னதுமே அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், திருநங்கையா எத்தனையோ பேர் வந்து பிராமின்ஸ்லயே இருக்காங்க, நீ அவங்கள மாதிரி கூட இருந்துரு, கோவில் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு போயிரு, ஆனா நீ இந்த மாதிரி போயிடாத, நீ இந்த மாதிரி போனேன்னா எங்களுக்கு அசிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், ஏன் அசிங்கம்னு சொல்றீங்க, ஏன்ப்பா அசிங்கம்னு சொல்றீங்க? அசிங்கம் எல்லாம் கிடையாது, தவறான இதுல போல வேதம் கத்திருக்கேன், நான் இவ்வளவு கலாச்சாரமா என்ன வளர்த்திருக்கீங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப போராடினாங்க. அப்ப எங்க சிட்டி எல்லாம் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டா நான் மருந்து குடிச்செல்லாம் செத்துருவேன், தவம் இருந்து பிறந்த குழந்தை எப்படி இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும், நாங்க பாக்குறதெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க, இல்ல பாலியல் தொழில் தானே பண்றாங்க, ரோட்ல பார்த்தா கேலி பண்றாங்க. எங்க அக்கா சொல்லுவாங்க, நான் இப்பதான் சாயங்காலம் பார்த்தேன், அவங்க வந்து ரோட்ல நடந்து போகும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, வேணாண்டா நீ போனேனாலும் உன்னையும் இப்படிதானே கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க நினைச்சது எல்லா விஷயமும்
என்னையும் கேலி பண்ணிடுவாங்க, கிண்டல் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து சொல்ல போனா ஒரு பொண்ணு மாதிரியே தான் பார்த்திருக்காங்க எங்க குடும்பம். எங்க அம்மா அப்பாவும் சரி, எங்க அக்காவும் சரி. எனக்கு ஏதாவது தேவைன்னா எங்க அக்கா போவாங்க, ஆனா என்ன வெளியில அனுப்ப மாட்டாங்க. ஒரு நைட்டு டிஃபன் மட்டும் தான் சாப்பிடுவேன். நைட்டு டிஃபன் வீட்டுல செய்யலைன்னா எங்க அக்கா பத்திரியானா கூட கடையில போய் எங்க அக்கா சாப்பாடு வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஆனா என்ன வெளியில விட மாட்டாங்க. நான் எங்கேயாவது போனா கூட இப்பயுமே நான் எங்கேயாவது போகணும்னா என் கூட திருநங்கைகளோட தான் போக முடியும். என்னால இப்ப இன்னும் தனியா வந்து நடந்து போகவோ ஒரு தனியா பேசவும் எனக்கு அந்த அந்த முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. இப்போ ஒரு அப்ப ஏன்னா எங்க போனாலும் எங்க அம்மா கூட்டிட்டு போவாங்க, இல்ல எங்க அக்கா கூட்டிட்டு போவாங்க. இப்படியே குடும்பத்துல அப்படியே வளர்த்தனால இப்ப என்னால ஒரு தனியா இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனா கூட என்னால போறதுக்கு ஒரு பயமா இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு செல்ல தம்பியா கண்டிப்பா வளர்த்தாங்க. அதே நேரத்துல செல்ல தங்கச்சியாவும் எங்க அக்கா எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயமாவும் சொல்லலாம். எத்தனையோ பேரோட குடும்பத்துல நான் அவங்கள குறை சொல்ல கிடையாது. திருநங்கையும் தெரிஞ்சா விரட்டி விட்டுறாங்க, இல்ல நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுறாங்க, இல்லைன்னா நீ பிறந்ததே வேஸ்ட்ன்னு கூட சொல்லி எவ்வளவோ அவமானப்படுத்துறாங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படி பண்ணல. ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு, அப்பா அடிச்சாரு. எப்படி சொல்றது, நான் வீட்டிலேயே முதல்ல சுடிதார் போட்டேன். போட்டப்ப ஓங்கி எங்க அப்பா அரைஞ்சாரு. என்ன அரைஞ்சு என்ன பையன் நினைச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சாங்க. நான் அடி வாங்கினேன், உத வாங்கினேன், அசிங்கப்பட்டேன், தெருவுல கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, எல்லாம் பட்டேன். ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொள்கை எடுத்தேன். என்னன்னா என் அக்கா இங்க தானே பிறந்தது, என் அக்கா என் அம்மா அப்பா கூட தானே இருக்கு, நானும் எங்க அம்மா வயித்துல தானே பிறந்தேன், நான் மட்டும் ஏன் போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? கொலை பண்ணாம உணமானவங்க எல்லாரையும் குடும்பம் ஏத்துக்குது. என்னோட ஹார்மோன்ஸ் பண்ண ப்ராப்ளத்தால நான் ஏன் வீட்டை விட்டு வெளியில போய் நான் பிச்சு இருக்கணும்? அவங்க தானே பெத்தாங்க, அவங்க என்ன வளர்க்கட்டும் இல்ல அவங்களே கொல்லட்டும். நான் எங்க அம்மா அப்பா சொன்ன ஒரே விஷயம்தான், ஒண்ணு என்னை ஏத்துக்கோங்க, இல்லையா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, மருந்து கொடுத்து நீங்களே கொண்டுருங்க, நான் செத்துடுறேன். இதை தாண்டி வேற இல்ல, நான் போராடிதான் வாழ்வேன் அப்படிலாம் சொல்ல. ஒண்ணு உங்க கையிலே, என்னோட தொடக்கமும் முடிவும் உங்க கையிலே இருக்கணும்னு சொன்னேன். அவங்களும் என்னென்னமோ பேசி பார்த்தா அப்படி இப்படின்னு பண்ணாங்க. எங்க மாமா அக்கா வீட்டுக்காரு எல்லாரும் என்ன சொல்லியும் நான் எதுக்கும் வரல. இது வந்து செயற்கையா இருந்தா தானே என்ன மாத்திக்க முடியும். இயற்கை, நான் பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் அணுவா நான் பொண்ணா. இன்னொரு விஷயத்துல அந்த புரோகிதம் படிக்கும் போது கூட நம்மளால கொண்டை போட்டுக்க முடியும், முடி வளர்த்துக்க முடியுங்கிற ஒரு சந்தோஷத்துல நான் வந்து புரோகிதமே கத்துட்டேன். நான் இந்த இடத்துல, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வேதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் தைரியமா சொல்றேன், இன்னைக்கு நான் திருநங்கையா மாறியுமே இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷனுக்கு போறேன், நிறைய இடத்துல வேதங்கள் சொல்றேன். ஏன் பெண்ணால ஏன் வேதம் சொல்லக்கூடாது, ஏன் பெண் வந்து விக்கிரகத்தை தொடக்கூடாது? கோவில்கள் இருக்கக்கூடிய அம்பாலே பெண் தானே, அப்ப ஏன் பெண்ணா இருக்கும்போது பெண் வந்து விக்கிரகத்தை தொடக்கூடாது? நிறைய பேர் நினைப்பாங்க வந்து பெண்கள் வந்து விக்கிரகத்தை தொடுறதுக்கு வந்து அவங்க மாதவிடா ஆகிறதுனால அப்படின்னு. திருநங்கைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் திருநங்கைனாலையும் கண்டிப்பா வேதங்கள் சொல்ல முடியும். கண்டிப்பா இந்த இடத்துல நான் வேதம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, கணபதியிலிருந்து கண்டிப்பா சொல்றேன். கணநாந்துவா கணபதியின் முபா கபிங் கபிநானாம் உபவஸ்தவஸ்தவம் ஜெய்சராயன் பிரம்மனாம் பிரம்மணஸ்தவ ஆனசந்தன் ரோகிரீத சாதனம் வக்ரதுண்டம் மகாகாய சூரிய கோடி சமப்பிரதா அதிவிக்னோ குருவே தேவா சர்வலோ சர்வகாரிய ஆதி பூஜாய தந்தாய மோகனாகஜா புருபவல்லப பிராணகற்பாய ஸ்ரீ கணேசாய நமக महादेवाय विद्महे विष्णुरुद्राय धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो नारायण प्रचोदयात्। ओम महालक्ष्मी विद्महे विष्णुपत्नीके धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवा महेश्वरा गुरु चाचा परब्रह्मा பத்தி விஷ்ணு குருவே நமக அஷ்டதேவதார்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு இந்த வேதங்கள்லாம் சொல்லும்போது சில டைம் கண்ணீர் வந்துடும். ஏன்னா இப்படிலாம் நம்ம வந்து கத்துட்டு இப்ப அது பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லாம இல்ல இல்லாத நம்மளால அதை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்குமே அப்படின்னு. நீங்க உங்களுக்கு நேர்மையா இருக்கீங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். பொய்மையா இருந்து வேதம் சொல்றதை விட உங்களுக்கு நேர்மையா இருந்து மௌனமா இருக்கீங்கல்ல, வருத்தப்படாதீங்க. அந்த மாதிரி வேதங்கள்லாம் வந்து நிறைய கத்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்லாம் சின்ன வயசுல
சொல்லப்போனா எங்க கோவில் திருவிழாவுக்கு நான் தான் அலங்காரம் பண்ணுவேன். இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எங்க ஊர்ல உள்ள மரகத நடராஜர், தமிழ்நாட்டிலே வந்து விலை மதிக்க முடியாத ஒரு விக்கிரகம் மரகத நடராஜர். ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த நடராஜரோட சந்தன காப்பெல்லாம் எடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம் நடந்து மறுபடியும் சந்தன காப்பு சாத்துவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் 8 தடவை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், 8 தடவை அலங்காரம் பண்ணியிருக்கேன். 8 தடவை அபிஷேகம் பண்ணி அந்த விக்கிரகத்தை தொடுறதுக்கு அந்த அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூஜை மரம் வரும். எங்க தாத்தாவோட பூஜை மரம் எல்லா டைமும் எங்க தாத்தா எங்க மாமா, ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கல்லுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்தும் எனக்கு அந்த ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு பின்னாடி போய் நானாவே கோவில்ல இருக்கிற மாதிரியே செங்கல் எடுத்து வச்சு மஞ்சள் வச்சு, இதுல திருநங்கைகளுக்கு வந்து தெய்வத்து மேல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. தெய்வங்களை இப்ப கூட நான் இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில சுத்தி செடி வச்சு நடுவுல மீனாட்சி அம்மன் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் வந்து கோவில்ல தான் பூஜை பண்ணல, ஆனா நான் இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல பூஜை பண்றேன். நான் இருக்கிற வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சந்தோஷம் இருக்கு. கோவில்ல பண்ணாட்டனாலும், அதாவது விக்கிரகத்தோட ஆட்டனாலும் படமா இருக்கிற அம்பால பூஜை பண்றதே போதும் தான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. எவ்வளோ ஏக்கம் உங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து அந்த கோவில் வந்து பூஜை பண்ணக்கூடாது, நீ வந்து திருநங்கையா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ண அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்து என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினதுனால எனக்கு அந்த ஒரு சில டைம் சும்மா மந்திரம் சொன்னா கூட என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அது படிக்க போகும்போது எங்க சித்தி பசங்க எல்லாருமே போய் வேதம் கத்துக்க போனாங்க. எல்லாரும் அங்க வந்து ரொம்ப கண்டிஷனா வந்து கொடுப்பாங்க. 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வேகமா போகணும். இதெல்லாம் பார்த்துட்டு எங்க சித்திப்பா எல்லாம் செவரேறி குளிச்சு ஓடி போயிட்டான் ஊருக்கு. இருள் பிரியாத 3 மணிக்கு எழுந்து போய் குளிச்சுட்டு வேதம் கத்துக்க போவீங்கல்ல, அது நல்லா இருக்கும். அது குட்டி பசங்களா எல்லாம் ஒண்ணா போகும்போது முகத்துல அப்படியே பால் வழியும் தேஜஸா இருக்கும். கண்டிப்பா. அது கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருந்தது அந்த வாழ்க்கை? அது 130 பேர் தான். இப்ப வந்து நிறைய ஆகம்ப பாடசாலைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப வந்து ஆகம்ப பாடசாலை அப்படின்னு எடுத்துட்டாலே பிள்ளையார்பட்டி மட்டும்தான் முதல்ல பாடசாலைன்னு ஆரம்பிச்சது அங்க மட்டும்தான். அங்கதான் ஃபர்ஸ்ட் அங்க 130 பிள்ளைங்க மட்டும்தான். 5 வருஷத்துக்கு 130 பிள்ளைங்க மட்டும்தான் படிப்பாங்க. காலையில 3 மணி அப்பதான் தூங்கிட்டு இருக்கிற டைம். ஆனா அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குளத்துலதான் குளிக்கணும். அந்த குளத்துல 3 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 3:30க்கு ஒரு அருகம்புல் ஜூஸ், காஃபி எதுவுமே தர மாட்டாங்க, அருகம்புல் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு விக்கிரகமா அபிஷேகம் பண்ணி அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடும் மந்திரம். கணபதிக்கு போனா கணபதி மந்திரம் சொல்லணும். ஒவ்வொரு சன்னிதானத்துக்கு போய் ஒவ்வொரு மந்திரமா சொல்லி அதுக்கப்புறமா மறுபடியும் பாடசாலை போய் 4 மணி டு 6 மணி அந்த சூரிய நமஸ்காரம் பண்ற வரைக்கும் வேத பாடசாலை அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. அதுல பனிக்காலம் குளிர்காலம் அது எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம், அங்க வந்து சோப்பு போட்டுட்டோ இல்ல ஷாம்போ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்துல 2 நாள் ஷேக்கா தருவாங்க. ஷேக்கா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். விக்கிரகத்தை தொடுறதுனால பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விக்கிரகத்தை இப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் விக்கிரகத்தை தொட்டு பூஜை பண்றாங்க. ஆனா வேதத்துல வந்து பூஜை பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. ஒருவேளை மறுபடியும் நம்ம சாப்பிட்டுட்டா குளிச்சுட்டு தான் போய் விக்கிரகத்தை தொடணும். விக்கிரகத்தை தொட்டு பூஜை பண்ணும் போது தும்மல் வந்துட்டா அந்த மறு நிமிஷமே போய் குளிக்கணும். இவ்வளோ வேதங்கள்லாம் சும்மா கிடையாது. வேதம் கத்துட்டு விக்கிரகத்தை தொடுறதுன்னா, நிறைய பேர் வீட்டுல வந்து சில பேர் என்ன பண்றாங்க, தீபாரத்திக்கே மணி அடிச்சு சாமி கும்பிடுறாங்க. எந்த நிலைமையிலும் மணி அடிச்சா நெய்வேத்தியம் வச்சா மட்டும்தான் மணி அடிக்கணும். நெய்வேத்தியம்ங்கிறது ஒரு 2 கல்கண்டாவது வச்சு நெய்வேத்தியம் இருந்தா மட்டும்தான் மணியே தொடணும். மணியை வச்சுட்டு சும்மா நான் தீபாரத்தி கட்டுறேன்னா, தெய்வத்துக்கு வந்து மணி அடிக்கும் போது ஏதோ நம்ம வந்து தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட கையில மணி கடத்தை வந்து அதோட சவுண்டு கேட்கணும். சும்மா நான் வந்து சூடம் காட்டுறேன் ஊதுபத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை செய்யறாங்க. அந்த சூடம் ஊதுபத்தி நம்ம வீட்டுல காட்டும் போது கூட 2 கல்கண்டோ இல்ல ஒரு பேர்ச்சம்பளமோ வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம். அப்பதான் மணியே தொட்டு நம்ம மணி அடிக்கணும். மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு நெய்வேத்தியம் இல்லாம வெறும் மணியை மட்டும் எடுத்து நான் வாட்டில அடிச்சுட்டு நான் என் வீட்லயும் சாமி கும்பிடுறேன்னு கிரிங்கெல்லாம் அடிக்கவே கூடாது. எனக்கு நீங்க சொல்ல இந்த விளக்கங்கள் எல்லாம், ஏன் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா நீங்க வரக்கூடாது? கண்டிப்பா எனக்கும் ஆசை. நான் நிறைய இடங்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரியான
இதெல்லாம் பண்ணிருக்கேன், உபாசனம் எல்லாம் பண்ணிருக்கேன். நிறைய கூப்பிடுறாங்களா உங்களை? நிறைய முன்னாடி, இப்ப கிடையாது. முன்னாடி இப்ப கூப்பிட்டா என்ன? இப்பதான் கூப்பிடுறதே கிடையாது. முன்னாடி ராமேஸ்வரத்துல நடக்கிற சிவராத்திரியில 8 to 11 வரைக்கும் நான் உபாசனம் பண்ணிருக்கேன். சிவராத்திரிக்கு ராமேஸ்வரத்துல தெற்கு கோபுரத்துல நடக்கும். 11 மணிக்கு மேல இருந்து பரதம் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியா நடக்கும். அதுல போய் நான் உபாசனம் வந்து 3 வருஷம் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. சமூகத்துக்கு ஒரு செய்தியாவே இதை சொல்லலாம். கண்டிப்பா ஒரு பெண் இவ்வளவு தூரம் வேதம் கத்துக்கிட்டு ஒரு முழுமையான பெண்மணியா உருவாகி நிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு உங்க குரலால வேதம் கேட்க வேண்டியது சமூகத்தோட கடமை, சமூகத்துக்கு பாக்கியம். கண்டிப்பா இப்ப நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்கும் கண்டிப்பா தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கணும். கண்டிப்பா திருநங்கை வாழ்த்துனா பழிக்கும்னு சொல்லுவாங்க. திருநங்கை வேதம் சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டம் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு இந்த இடத்துல சங்கல்பனம் என்கிறது வந்து சாமிகிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம். அது கும்பாபிஷேகமா இருக்கட்டும், ஹோமமா இருக்கட்டும், சங்கல்பனம் என்கிறத வந்து எல்லா காலங்களிலும் எல்லா விதத்திலையும் சங்கல்பம்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. சங்கல்பனம் என்கிறது என்னன்னா, கடவுளே நான் இந்த நிமிஷத்துல இந்த நட்சத்திரத்துல நான் இந்த ஒரு காரியம் பண்ண போறேன், நான் இந்த ஒரு ஹோமம் பண்ண போறேன், இந்த ஹோமத்தை இந்த விஷயத்தை நீ ஏத்துக்கணும் என்கிறதுக்கு பேர் சங்கல்பனம். ஒரு அர்ச்சனை பண்ண போனாலும் இப்ப வந்து உங்க பேரை கேட்டுட்டு, இப்ப உங்க பேர் வந்து ஏதோ அதை சொல்லிட்டு நாமதேசிய அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் நாமதேசியன்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கிடையவே கிடையாது. முதல்ல அவங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி சங்கல்பனம் என்கிறத பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேதத்தை ஆரம்பிக்கணும், அந்த அர்ச்சனை ஆரம்பிக்கணும். சங்கல்பனம் என்கிறது அவங்களுடைய குறைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடவுளிடம் முதல்ல பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மந்திரத்தை ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் சேர்த்து கண்டிப்பா சங்கல்பனம் பண்ணியே நம்ம ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கட்டும். நமோ பார்த்த பார்வதி பரமேஸ்வரி பிரதீர்த்தம் பாரத வருஷே பரதக்கண்டே என்மந்திரே சுக்ரவச்சே சுபதிதே சுபநட்சத்திரே சர்வகாரிய சர்வ அனுக்கால சித்தி பிராஸ்தரஸ்வோ சர்வ தேவதார்த்தம் ஆவியோக சக குடும்பஸ்ய தேவ தைரிய வீரிய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யார்த்தம் மனவர்த்தம் தரவர்த்தமாயில்தோ சத்தம் சர்வகாரிய அனுக்கால சித்தி பிராஸ்தரஸ்தோ கல்வி பிராஸ்தரஸ்தோ சுபகாரிய பிராஸ்தரஸ்தோ சர்வ அனுக்கால சங்கல்பன காரிய ஆவியோக தேவ தைரிய வீரிய ஆயுள் ஆரோக்கிய ஸ்தோத்ரார்த்தம் சுக்லாம் பிரதம் விஷ்ணு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். எந்த ஒரு மந்திரம் ஆரம்பிச்சாலும் கணபதி மந்திரம் முதல்ல வந்து நம்ம வழிபடக்கூடிய கணபதி. அது எந்த கோவில்ல, சிவ கோவிலா இருக்கட்டும், பெருமாள் கோவில்ல, எந்த ஒரு விக்கிரக கோவில்ல இருந்தாலும் சங்கல்பனம் முடிஞ்சு அது அம்பாள் கோவிலா இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது கணபதிக்கு தான் முதல்ல சொல்லணும். கணபதி நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீக்கிறதுக்கு இப்ப நான் கணபதியோட அஷ்டோத்திரம், அதுவும் நான் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களோட படிச்சனால அந்த கர்ப்பக விநாயகருக்கு அர்ச்சனை பண்றதா நம்ம நினைச்சுக்கலாம். எல்லாரும் அந்த விநாயகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும். சுக்லாம் பிரதனம் விஷ்ணு சசி பிரதனம் விஜயவதனம் தாஹேதோ சர்வ விஷ்ணோக சாந்தகே ஓம் விநாயகாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் வல்லப கணபதியே நமக ஓம் பரவர கணபதியே நமக ஓம் பாலநேத்ராய நமக ஓம் பரவிபுத்திராய நமக ஓம் சிவநேத்ராய நமக ஓம் செல்வ கணபதியே நமக ஓம் சந்தான கணபதியே நமக ஓம் தைரிய கணபதியே நமக ஓம் வீர கணபதியே நமக வித்ய கணபதியே நமக ஓம் மங்கள கணபதியே நமக ஓம் கஜ கணபதியே நமக ஓம் சர்வ கணபதியே நமக ஓம் சர்வேஸ்வர கணபதியே நமக ஓம் கஜமுகாய நமக ஓம் சித்திமுத்தி கணபதியே நமக அஷ்ட கணபதியே நமக ஓம் சர்வ கணபதியே நமக ஓம் மங்கள கணபதியே நமக மங்களேஸ்வர கணபதியே நமக சர்வானந்த கணபதியே நமக அஷ்ட கணபதியே நமக அஷ்டேஸ்வர கணபதியே நமக சுப கணபதியே நமக சுபேஸ்வர கணபதியே நமக சுபானந்த கணபதியே நமக வேத கணபதியே நமக வேதானந்த கணபதியே நமக சித்திமுத்தி கணபதியே நமக சித்தியானந்த கணபதியே நமக முக்தி கணபதியே நமக மங்கள கணபதியே நமக மங்களேஸ்வராய நமக சர்வேஸ்வராய நமக ஈஷ பிரதனே நமக ஈசானந்த பிரதனே நமக சிவசக்த ரூபாய நமக சர்வகண்ட பிரதனே நமக சர்வாண்ட கண்ட பிரகணே நமக கற்பக விநாயக நமக கஜரூபாய நமக கஜேஸ்வராய நமக அருகும்புல் வர்ஷகாய நமக அருகும்புலேஸ்வராய நமக சர்வேஸ்வர கண்டாய நமக சர்வானந்த கணபதியே நமக வேத கணபதியே நமக வேதானந்த கணபதியே நமக விக்ன கணபதியே நமக கற்பக கணபதியே நமக மகா கணபதியே நமக மங்கள கணபதியே நமக தன கணபதியே நமக தானிய கணபதியே நமக வீர கணபதியே நமக வித்யா கணபதியே நமக கஜானந்த கணபதியே நமக கஜமுக கணபதியே நமக கஜேஸ்வராய நமக மூஷிக வாகனாய நமக மோதகஸ்தாய நமக வாமலரூபாய நமக மாமலரீஸ்வராய நமக மம்மலானந்தாய நமக ब्रह्मचारिण्याय नमः ब्रह्मांडाय नमः ब्रह्मेश्वराय नमः ब्रह्ममूर्तिने नमः सिद्धिमूर्ति गणपतिये नमः सिद्ध्यानंद गणपतिये नमः सिद्धीश्वराय नमः अष्टदिक्क गणपतिये नमः अष्टानंद गणपतिये नमः नवग्रह गणपतिये नमः वेद गणपतिये नमः वेदानंद गणपतिये नमः नवग्रह प्रधान्ये नमः प्रधानमूर्तिये नमः ब्रदेश्वरमूर्तिये नमः ब्रह्मांडमूर्तिये नमः मुत्त गणपतिये नमः मुद्यानंद गणपतिये नमः मुक्तीश्वर गणपतिये नमः मंगलानंद गणपतिये नमः मंगलेश्वर गणपतिये नमः वेदश्रव दूव गणपतिये नमः दूवानंद गणपतिये नमः दुवेश्वर गणपतिये नमः सर्वानंद गणपतिये नमः अष्टमहाकल्पः गणपतिये नानाविध प्रमल मंत्र पुष्पांजलि समर्पयामि.
அதோட முடிக்க கூடாது. புஷ்பாஞ்சலிங்கிறது கண்டிப்பா சொல்லணும். ஏகாம் புஷ்பம் வேதாம் புஷ்பவாம் பிஜாவான் புஷ்பான் பவதே சந்திரமா பாபாம் புஷ்பம் வேதா ஆயிரபான் பவதே அவேதன் யோபான் ஆயிரதன் வேதா ஆயிரபான் பவதே. புஷ்பாஞ்சலிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாக்குண்டாம் நல்மணமுண்டாம் மாமல்லார் நோக்குண்டாம் மேனி பூக்குண்டாம் துப்பாதும்பிக்கையான் பாதம் தப்பாதம் தமக்கு இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீபாரத்தி காட்டும் போது கணபதியோட மந்திரம் கணானாந்துபா கணபதின் முபாக பிங்கபீனானாம் உபவஸ்தவஸ்தவம் சேசராயன் பிரம்மணாம் பிரம்மணஸ்தவ ஆனசந்தன் ரோகிடீத சாதனம் வக்ரதுண்டம் மகாகாயா சூரிய கோடி சமப்பிரதா அதிவிக்னோ குருவே தேவா தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஸ்ரீ மகாகணபதி நானாவித பரிமள மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. அபியோக சக குடும்பஸ்ய அனுக்கால சித்தி பிராஸ்தரஸ்து. ஸ்ரீ மகாகணபதி அனுக்கால சித்தி பிராஸ்தரஸ்து. இப்ப வந்து வேத பாடசாலையில படிச்சீங்க, அப்ப ரெகுலர் ஸ்கூலும் படிச்சீங்களா? காரைக்குடியில வந்து படிச்சேன், பிள்ளையார்பட்டியில வந்து வேதம் படிச்சேன். ஓகே. காரைக்குடியில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து நான் படிச்சேன். வேத பாடசாலை வந்து அங்கேதான் படிச்சேன். இதை முடிச்சுட்டு அப்படியே போனோம், அதை முடிச்சுட்டு மறுபடியும் இங்க வரணும். ரெண்டும் எப்படின்னு ஒரு ஹாஸ்டல் லைஃப் குருகுலம் மாதிரி. ஆமா, அதே மாதிரி தான் சேம். ஏதாவது கும்பாபிஷேகம் இந்த மாதிரி டைம் போகும்போது ஸ்கூல்ல வந்து சொல்லிடுவாங்க, அங்க வந்து உங்களுக்கு தெரியும் நாங்க வேதத்துல பாடசாலை தான் படிக்கிறதுனால அங்க விட்டுருவாங்க. அந்த மாதிரியான விஷயம். ஆனா இப்ப என்னால கற்பனை செய்ய முடியுது, அந்த சின்ன பையனா ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு இடுப்புல ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு நீங்க எப்படி பால்வடிய முகத்தோட இருந்திருப்பீங்க. வந்து வேஷ்டிய வந்து தூக்க மாட்டேன், துண்டை வந்து எடுக்க மாட்டேன், அப்படியே மூடு. அது ஒரு துளி அளவு கூட அந்த உடம்பு வந்து தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த அப்போ கூட அந்த பெண்மை தான் அதிகமா இருக்கும். கோவில்ல பூஜை பண்ணும்போது கூட எங்க மாமா சொல்லுவாங்க, துண்டை எடு. நான் அந்த துண்டையே எடுக்க மாட்டேன், எனக்கு துண்டு எடுக்கிறதுனாவே ஒரு அலர்ஜியா இருக்கும். ஃபுல்லா மூடிட்டா ஏன் துண்டு எடுக்க மாட்டேன் மாமா, அங்க பாடசாலை எல்லாம் வந்து துண்டு எல்லாம் எடுக்க கூடாது, நீ குறுக்கவே எடுப்பாங்க, நீ என்ன எடுக்க இல்ல மாமா அதெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு திருநங்கைகளோட பழக்கம் வந்தது. எனக்கு எப்படின்னா அந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் திருநங்கைன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அப்ப நான் திருநங்கைகளோட பழக்கங்கள் வந்து எனக்கு கிடைக்கும் போது நான் வீட்டுல ஃபோர்ஸ் பண்றேன், நான் திருநங்கையா தான் மாறணும், நான் திருநங்கையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது. அது எத்தனை வயசு இருக்கும்? நான் வந்து வயசுனா பிறந்ததுல இருந்தே நான் பொண்ணு. அது வேற. பட் நீங்க 16 வயசுலயே நான் என்னோட அது வந்து அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள்ல வந்து நான் வந்து பையன் கிடையாது, நான் ஒரு பொண்ணு. அப்ப என்னோட விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா இருந்தது, இன்னொன்னு என்னால ஒரு பொண்ணோட லைஃப் கெட்டு போயிடக்கூடாது. அம்மா அப்பா சொல்றாங்க நீ பையனா இரு, நீ கோவில்ல கூட இரு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு பையனாருன்னு சொல்லிட்டு நீ பையனா தான் இருக்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் கேட்டு என்னோட வாழ்க்கையும் கிடக்கூடாது. அந்த முடிவுல நான் ஒரே ஒரு விஷயத்துல டைம்ல இதெல்லாம் யோசிக்க முடிஞ்சது, என்னால யோசிக்க முடிஞ்சது. நம்ம அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் போயிடும், நம்மளோட வாழ்க்கையும் போயிடும். அந்த மாதிரி ஒரு தவறெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. 16 வயசு பையன். அப்பயே நான் வந்து எல்லாமே உணர்ந்து, எப்படி சொல்றதுன்னா அந்த சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய அனுபவ பாடங்கள் நிறைய கத்துட்டனால என்னால எல்லாமே உணர முடிஞ்சது. அதுக்கப்புறமா வீட்டுல போராடினேன், நான் வந்து முழுமையா திருநங்கையா தான் இருக்கணும், நான் முழுமையா பெண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்ன ரெண்டே விஷயம் தான், பிச்சை எடுக்கிறாங்க, பாலியல் தொழில் பண்றாங்க, அப்படி இந்த ஒரு 2 விஷயம் தான். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு இடத்துல வேலைன்னு தேடி போறாங்க ஒரு திருநங்கை, எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், அம்மா உங்களுக்கு வேலை கிடையாது, வேணா இந்த 500 ரூபாயை வச்சுக்கோங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் நாங்க உழைக்கணும், நாங்க தன்னம்பிக்கையோட எங்களுடைய தைரியமும் எங்களோட வேலைகள் போகணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துல வேலை வாய்ப்புக்கு இடமே கிடையாது. இந்த இடத்துக்கு போனாலும் மறுபடியும் அந்த பிச்சை எடுக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ கடைகள்ல ஆண் தேவை பெண் தேவை வேலைக்கு, ஒரு இடத்துல கூட இன்ன வரைக்கும் திருநங்கைகள் தேவைன்னு போட்டதே கிடையாது. இன்ன வரைக்கும் ஒரு கடைகள்லயோ ஒரு வேலை வாய்ப்புலயோ திருநங்கைகளுக்கு இடம் கிடையாது. ஆனா இன்னும் போராடுறோம், கண்டிப்பா இன்னும் ஒரு 5 வருஷத்துல கண்டிப்பா எல்லாரையும் போல இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டோம், கண்டிப்பா மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான விஷயம் வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், அம்மாட்ட சொன்ன ஒரே விஷயம் தான்,
நான் பொண்ணா மாறிடுறேம்மா, எனக்கு வந்து முழுமையா பெண்ணா வாழணும் தான் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அம்மா அக்காவுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும்போது நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கலையா, அது போல இது வந்து குழந்தை பிறந்ததாவே ஃபீல் பண்ணிக்கோமா. இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. ஏஜ் அட்டன் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லுது, ஏஜ் அட்டன் ஆனா இந்த மாதிரி. நான் ஏஜ் அட்டன் ஆகாமலே ஏன் நம்ம வயசுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளேடு வச்சு கிழிச்சு ரத்தம் வர வச்சிருக்கேன். ஆனா ஏன் நம்மளுக்கு அது மாதிரிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல். அப்பயே வந்து நம்மளும் பொண்ணா இருக்கணும், நம்மளும் வயசுக்கு வரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆசை இருக்கும்போது முழு பெண்ணாகணுங்கிற ஆசை எவ்வளவு இருந்திருக்கும். அதோட சர்ஜரி பண்றதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எப்ப வெளியில வந்தீங்க? 16 வயசுல ஏற்பட்ட இந்த மற்றும் மனப்பிரச்சனைகள். 18 வயசுக்கு மேல நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன். ஸ்கூல் முடிக்கல. படிச்சுட்டே இருக்கும் போதே இந்த போராட்டங்கள் எல்லாமே அப்ப நடக்குது. ஸ்கூல்லயும் உங்களுக்கு இந்த போராட்டம் வந்திருக்கும்ல? நான் கட்டிக்கிறல வெளியில. என்னோட அதுல தெளிவா இருந்தீங்க. தெளிவா இருந்தேன். நான் எப்படி தெளிவா இருந்தேன்னா, தெரியும் பசங்க எல்லாம் வந்து ஏன் நீ எங்க கூட எல்லாம் வந்து சேர்ந்து விளையாட மாட்டே, ஏன் எங்க கூட எல்லாம் வந்து சேர மாட்டே அப்படின்னா, நான் சேரவே மாட்டேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதோ அன்னைக்கு கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடணும். இது மட்டும்தான் என்னுடைய. அதுக்கு நான் லீடர்ஷிப், என்னோட சேர்ந்து ஒரு 10 பொண்ணுங்க, ஏதாவது ஒரு எங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய இடம் இருக்கும், அங்க போய் கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடணும். இது மட்டும்தான் வீட்டுல பிளான். நான் தான் சமையல் பண்ணுவேன், எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இது மட்டும்தான் பிளான் பண்ணேன். ஆனா பசங்க கூட போகவே மாட்டேன். அப்புறம் ஏன் விளையாட வர மாட்டான், ஏன் எங்க கூட எல்லாம் பேச மாட்டான், இந்த மாதிரியே. அப்ப உங்க பேர் என்னவா இருந்ததுன்னு கேட்கலாமா? வேண்டாமா? சரி வேண்டாம், விடுங்க. எனக்கு நான் மறுபடியும் நினைக்கிற ஒரே விஷயம்தான், இன்னைக்கு இந்த இடத்துலதான் நான் என்னோட பழைய வாழ்க்கையை கூட சொல்லியிருக்கேன். நான் எந்த இடத்துலயுமே நான் அந்த பையங்கிற அந்த தாட்டையும் நான் மறந்துட்டேன். இல்ல உங்களை பார்த்தா நிச்சயமா நீங்க ஒரு பையனா இருந்தீங்கன்னு சொல்ல. கண்டிப்பா நிறைய பேர் எங்க அம்மா சொல்லுவாங்க, உண்மைக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்க அக்கா சொல்லுவோம், நான் பாக்குறவங்க எல்லாம் முகத்துல லைட்டா மீசா இருக்கும், மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிக்கும், ஒண்ணு மட்டும் ஏன் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற. நான் என்ன பண்ணுவேன், நான் எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி நான் ஆசைப்படுறதுக்குள்ள எங்க அக்கா அப்படிதான். ஏன்னா ரொம்ப பிராமின்ங்கிறதுனால ரொம்ப ரிச்சாலாம் நகைகள் போட்டுட்டு மேக்கப் போட எதுவுமே போட மாட்டாங்களா. அதே மாதிரியே நானும் எங்க அக்கா, நான் சொல்ல போனா நான் எப்படி இருக்கணும் இதே மாதிரிதான் எங்க அக்காவும் இருப்பாங்க. சிம்பிளா ஏதோ ஒண்ணு போட்டுட்டு சும்மா லைட்டா பவுடர் அடிச்சு அவ்வளவுதான். இதுதான் எங்க அக்கா. எங்களின் குரலை கேளுங்கள், திருநங்கையின் குரலை கேளுங்கள். வார்த்தை இல்லாமல் வழிகள் சொல்லாமல் மௌனம் பேசினோம் நேற்றைக்கு. விடியில் ஒன்றென்று உறக்கச் சொல்லியே உரிமை பேசினோம் இன்றைக்கு. பொதுவா திருத்தங்கைகள்லாம் மாறுறவங்க எல்லாருமே எனக்கு பெண்களை மாதிரி நடை உடை பாவனை எல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்க. உங்களோட உணர்வு ரீதியா இருந்திருக்கு. எனக்கு வந்து உடல் ரீதியாவும் உணர்வு ரீதியாவும் நான் ஒரு பொண்ணு. நான் மனசார உணர்ந்தது எல்லாமே நான் ஒரு பொண்ணா இருக்கணும், நான் பொண்ணாதான் வாழணும், நம்ம அக்கா மாதிரியே தான் இருக்கணும், எல்லா விதத்திலையும்
நம்ம நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த உடைக்கும் நம்ம தகுதி இல்லாதவங்க, நம்மளோட உடை இது கிடையவே கிடையாது, நம்ம இப்படி வாழணும்னு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. இதுக்கப்புறம் இந்த அறுவை சிகிச்சை இல்ல நீங்க இப்ப ஸ்கூல் முடிச்சு முடிக்க போறீங்க? முடிச்சாச்சு. பிளஸ் டூவா? ஆமா, +2 முடிச்சாச்சு. வேற +2வே ஒரு பெரிய சோதனையா இந்த ஒரு டார்ச்சர் வேற முடிச்சிட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க எல்லாத்தையும்? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, வெளியில வந்து கொஞ்சம் காட்டிக்கவும் மாட்டேன், இன்னொரு பக்கத்தை வந்து என்ன அவ்வளவா யாரும் கேலியும் பண்ண மாட்டாங்க. ஒரு இந்த மாதிரி புரோகிதம் பண்றவங்க வந்து வாயில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாரும் அவ்வளவா வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு யாரும் எங்க ஊர்ல பொறுத்தளவுக்கு என்ன யாரும் கிண்டலும் இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணதில்ல. அப்பயும் என்ன வந்து என் காதார கேட்டதுல வேற யாரும் என்ன சொன்னதும் கிடையாது. அந்த மாதிரி என்ன முன்னாடி வேணா சாமின்னு வேணா கூப்பிட்டுருக்காங்களே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கூட சொன்னதில்ல. அந்த மாதிரியே வாழ்ந்தனால அது முடிஞ்சது. என் படிப்பு முடிஞ்சது. நான் வந்து என்ன நான் முழுமையா உருவாக்கிக்க வேண்டிய நேரம் வந்து. என்ன எப்படி சொன்னீங்க அது அப்பாட்ட சொல்லல. அப்பாட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அப்பாவை நேரம் நின்று நான் பேசினது கிடையாது. இது வரைக்கும் எங்க அப்பா ஏதாவது கேள்வி கேட்டா இப்படி தலையாடிட்டு தான் இருப்பேன். நிமிந்து நின்று எங்க அப்பாட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அப்பாட்ட சித்தப்பாட்ட யார்ட்டுமே பேசினதே கிடையாது. அம்மாட்ட தான் முதல்ல அம்மா, ஏன்னா எங்க அம்மா தான் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அம்மாட்ட நான் சொல்றேன், அம்மா நான் இந்த மாதிரின்னு சொல்லும்போது அம்மா ரொம்ப அழுதாங்க. அம்மா அப்பதான் எங்க சித்தி எல்லாம் கூப்பிட்டு, எங்க சித்தி எல்லாம் வந்து இவன் அங்கே தனியா படிச்சனால ஏதோ ஒரு பாசம் எதுவுமே இல்லாம இருந்திருக்கும், அதனால இப்படி சொல்றான், பேசாம அங்க கூட்டிட்டு போன ஒவ்வொரு வீடா ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கான். எங்க ஷிஃப்ட் ஆனாலும் நான் வந்து மாறுறதாவே கிடையாது. அப்புறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாங்க. எங்க மாமா எல்லாருமே ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் நான் எங்க அம்மா அப்பாட்ட சொன்ன அது கடைசி வார்த்தை, உயிரோட இருக்கிறதும் இறந்து போறதும் உங்க கையில தாமா இருக்கு, நீங்களே பிள்ளையா ஏத்துட்டீங்கன்னா நான் உங்க கூட இருப்பேம்மா. ஆனா நான் வெளியில போய் நீங்க நினைக்கிறபடி நான் உங்களுக்குலாம் அசிங்கத்தெல்லாம் உருவாக்கிட மாட்டேன், நான் அந்த மாதிரி போக மாட்டேன். கண்டிப்பா உங்க பிள்ளைங்கிறது இந்த உலகத்துக்கு பேர் சொல்ற அளவுக்காக நான் வாழணுமா, அதை மட்டும் நீங்க செய்யுங்க, நீங்க எப்படியோ நான் பிறந்துட்டேன் என்னை வாழ வைங்கம்மான்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மாட்ட சொன்னதும் ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் என் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு என்ன கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணது எங்க அம்மா. எத்தனை பேருக்கு, நிறைய பேர் திருநங்கைகளோட தான் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிருப்பாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த புண்ணாத்தி எல்லாம் பண்ணினது என்னோட அம்மா, என்னோட அக்கா, எங்க அக்கா பசங்க, என்னோட மூத்த அக்கா பசங்க. எனக்கு அந்த புண்ணா இருக்கும் போது என்னை தூக்கிக்கிட்டு கூட்டிட்டு, என்னால எந்திரிக்க கூட முடியாது. அப்ப ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண டைம் பிளட் எல்லாம் வெளியில போய் ரொம்ப ஒல்லியா இருந்திருப்பேன். அப்ப கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல எல்லாம் கூட்டு போறது, ஹார்ட் ஒர்க் பண்றது, எங்க அக்கா பசங்க கூட அந்த டயத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அம்மா பொதுவா பிரசவத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதேதான் எங்க அம்மா வந்து எனக்கு இந்த என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, எங்க அம்மா எனக்கு இந்த பிரசவம் பார்த்தாங்கன்னு நான் எங்க அம்மா அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்து ஒரு பொண்ணாதான் இன்னைக்கும் எங்க அம்மாவா இருக்கட்டும் எங்க அக்கா எல்லாருமே என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பொண்ணாதான் பாக்குறாங்களோ பிடிச்சிட்டு இல்ல இவன் பையனா அந்த நினைப்பே அவங்க மனசுல இல்லை. ஏன்னா நான் பட்டு அந்த கஷ்டப்பட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த பட்ட வேதனைகள்லாம் அப்பெல்லாம் எனக்கு கேட்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணி நீ இருக்கணுமா, இதுக்கு தானே நான் சொன்னேன். அப்ப சொன்னேன், அம்மா நான் இதெல்லாம் தாங்குறேன்னா அப்ப எனக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு அந்த இது இருந்திருக்குமா, நீங்க நினைக்கிறபடி வேற ஆசைக்காண்டியோ மித்தபடி வேற ஏதோ ஒரு இதுக்காண்டியோ நான் பண்ணலாமா, உண்மைக்குனே நான் இப்படி இருக்கணும் என்கிறத உணர்த்தணும்ங்கிறதுக்கு தாமா நான் இந்த மாதிரி பண்ணீங்க. மதுரையில தான் பண்ணேன். மதுரையில தான் சர்ஜரி பண்ணேன், ஹாஸ்பிட்டல்ல தான் சர்ஜரி பண்ணேன். சோ இங்க ஏத்துக்கிட்டாங்களா சர்ஜரி பண்றத ஒரு இயல்பான விஷயம் தான். இப்ப வந்து சொசைட்டில எல்லாரும் சாதாரணமா ஏத்துக்கிறாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல போய் அதுக்கப்புறமா இங்க நிறைய கொஸ்டின் அங்கேயும் கேட்பாங்க, கேள்வி கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன் நீங்க பண்றீங்க, உங்களை யாரும் ஏதாவது சொன்னாங்களா, இல்ல உங்களை யாரும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இல்ல சார் என்னோட விஷயம் தான் அப்படின்னு. கடைசியில ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் உள்ள பண்றதுக்கு முன்னாடி கேட்டாங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க உண்மைக்குனே நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார், பண்ணுங்க சார் முதல்ல.
எனக்கு அந்த பண்ணி இல்ல அது செய்தப்போ உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க. கண்டிப்பா மயக்க ஊசி வந்து பின்னாடி வந்து முதுகுத்தண்டுல மயக்க ஊசி போட்டுட்டு என்ன நேரா இப்படி படுக்க வச்சுட்டு அனு உங்க காலை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் தூக்குறேன் சார் அப்படின்னு அப்படி தூக்குனே அந்த கால்ல இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் மதப்பா இருந்தது. ஒண்ணுமே தெரியல. நான் ஆனா முழிச்சிருக்கேன். ஆனா இந்த பக்கம் மதப்பா நான் மதப்பா இருக்கும். கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க. நான் நினைச்சேன் சரி ஒரு வேளை வலிச்சிச்சுன்னா சொல்லிடலாம் நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நினைக்கிறேன். லேடி டாக்டர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. வெரி கிரேட். ஆனா நான் முழிச்சதும் அந்த லேடி டாக்டர் முகத்துலதான். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிரம்மனா ஒரு பெண் இருந்திருக்காங்க. கண்டிப்பா என்ன செதுக்குனது ஒரு பெண். அதுக்கப்புறம் இன்னொரு இதுக்கும் ஒரு பெண் தான். அதுக்கப்புறம் அப்புறம் ஆபரேஷன் ஆகி வார்டுக்கு போயிட்டு மாறியாச்சு. மாறினதும் கொஞ்ச நேரத்துல வலி ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 1/2 an hour கழிச்சு அப்படியே எப்படி சொல்றதுன்னா ஒரு கண்ணை எடுத்து அந்த இடத்துல பொசுக்கின மாதிரியான ஒரு பயங்கரமான எரிச்சல். என்னால அதை சொல்லும் ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு கத்தவும் மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்க வச்சுட்டாங்க. ஆனா மறுநாள் யாருமே எந்திரிச்சு நடக்க முடியாது. நான் தைரியமா எந்திரிச்சு நடந்துட்டேன். எனக்கு அப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு. நான் தைரியமா எந்திரிச்சிட்டேன். மறுபடியும் காலைல மறுநாள் 10 மணிக்கு வந்து மேம் கேக்குறாங்க என்னமா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டேன் மேம் எனக்கு நல்லா இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி என்னோட வீட்டுக்கு நான் போறேன். வீட்டுக்கு போயிட்டு அந்த டியூப் போட்டிருப்பாங்க. அது 15 நாள் கழிச்சு தான் ரிமூவ் பண்ணணும். அது வரைக்கும் மெடிசன் சாப்பிடணும். அது வரைக்கும் அதை கிளீனா பாத்துக்கணும். அது எல்லாமே என்னோட அம்மா என்னோட அக்கா தான் வேற. ஆனா நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன். பிறக்கும் போது அவங்க எந்த உறுப்போட பார்த்தாங்க. ஆனா இந்த ஒரு கொடூரமான விஷயம் எந்த அம்மா அப்பாவும் பார்த்திருக்க கூடாது. ஏன்னா பிறக்கும் போது ஒரு உறுப்போட பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு உறுப்போடையும் பார்த்த அந்த தாங்குற சக்தி எங்க அம்மாவுக்கு கடவுள் எப்படி கொடுத்தானே தெரியல. நீங்க படிச்ச வேதம் தான். கண்டிப்பா அதுதான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பேன். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்குன்னா நான் தொட்டு பூஜை பண்ண எல்லா சாமியும் என் கூட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் அப்பா என்ன சொன்னாங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சுதானே சர்ஜரி பண்ண. அது அப்பா வந்து அதுக்கப்புறம் ஏத்துட்டாரு. அப்பானால எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தனி மனுஷனா போராட முடியும். போராடி பார்த்தாரு. எல்லாத்துலயும் நான் வந்து ஸ்டாப்ல வச்சுட்டேன். அதனால வந்து போராட்டத்தை அவரும் நிறுத்திட்டு என்னோட கூட்டணி வச்சுட்டாரு. அதோட ஒண்ணு சேர்ந்தாச்சு. உங்க வீட்டுல வேற ஆண்கள் இருக்காங்களா? ஆண்கள் அண்ணா ஒருத்தமா இருக்கான். அவர் என்ன சொன்னாரு? அவன் ஒண்ணும் சொல்லல. இதுல வந்து எனக்கு அதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னோட குடும்பம். என்னோட அம்மாவா இருக்கட்டும், என்னோட அண்ணனா இருக்கட்டும், என் சொந்தம் எல்லாமே எனக்கு வந்து ஒதுக்காம நீயும் எங்க வீட்டு பிள்ளைதான் அப்படின்னு ஏத்துக்கிறதுல அதுல ஒரு பெரிய விஷயமா இது ஒரு மிகப்பெரிய பாடம் சமூகத்துக்கு. கண்டிப்பா. அதனாலதான் நீங்க இவ்வளவு சந்தோஷமா நிறைவா அமைதியா கவலைனா என்னன்னு தெரியாத அளவுக்கு. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கவலைனா என்னே தெரியாம வளர்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் கடவுள் எப்படி வைக்கிறான்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டம்னா என்ன, எதுக்காண்டி கஷ்டப்படணும்ங்கிறது இல்லாத வரைக்கும் என்னோட அம்மா அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பார்த்துட்டாங்க. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் சமூகம் எப்படி பார்த்துச்சு? சமூகம் ஏன்னா அது வரைக்கும் எல்லா பசங்களுக்கும் ஒரு பெரிய ஷாக். என்னன்னா பார்த்த அத்தனை பசங்களுக்கும் ஒரு ஷாக். நேற்று வரைக்கும் அந்த ட்ரெஸ்ல இருந்த மாதிரி இன்னைக்கு சுடிதார்ல வந்து கதை மாதிரி ரெட்டை பிறவியான்னு வேற யோசிச்சிருப்பாங்க இல்ல. சில பேர் கேட்பாங்க உங்க வீட்டுல ஒரு தம்பி அவன் எங்க இப்போ? சில டைம் அப்படிதான் எங்க சித்தி வீட்டுக்கு ராமேஸ்வரம் போவேன். அப்ப கேட்பாங்க உங்க அக்காவுக்கு 3 பொண்ணு தானே, இப்போ ஒரு பொண்ணு இப்போது அந்த பொண்ணு யாரோட பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அது எங்க அக்காவோட பொண்ணு தான். எங்க இருந்துச்சு சொல்லணும், அந்த பொண்ணு வெளிநாட்டுல படிச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா திருநங்கையில் ஆபரேஷன் பண்றதோட மட்டும் அவங்களுக்கு முடியல. ஏன்னா நிறைய பேர் அந்த விஷயத்த ரொம்ப நினைச்சுக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ரோட்ல போகும்போது 9 அலி இப்ப சொல்றாங்களோ இல்லையோ, கிராமப்புறங்கள்ல இன்னும் நடக்குது. 9 அலி என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளும் சொல்றாங்க. ஆனா இந்த 9 அலி ஆகிறதுக்கு அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது அனுபவிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட விஷயத்த புரிஞ்சு. அந்த ஆப்ரேஷனோட மட்டும் முடியறது இல்லம்மா. ஏன்னா பிறக்கும்போது ஆனா இருந்தனால
முகத்திலும் சின்ன சின்ன முடிகள் இருக்கும், அதெல்லாம் போறதுக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட். அப்புறம் அது மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணா இருந்துட்டா போதாது, பெண் போல மார்பகம் இருக்கணும். நான் உண்மைக்குனே அது எல்லாமே தன்னை வந்து எப்படி சொல்றது, ஒரு பேப்பர் மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு, அதுல ஓவியமா நாங்களாவே வரைஞ்சு அதை செதுக்கிக்கணும். இல்ல ஒரு கல் அந்த கல்லை நாங்களாவே செதுக்கிட்டீங்க. செதுக்கணும். அப்பங்கும் போது எல்லாத்தையும் செதுக்குனாதான் உண்மைக்குனே அந்த உருவம் தெரியும். பாதி செதுக்கிட்டு பாதியோட விட்டா அந்த பாதி மட்டும் தான் தெரியும், இது இதெல்லாம் ஆமா. கல்லாத்தான் தெரியும். என்ன பண்ணீங்க அதுக்கு? அதுதான்மா, அது நான் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இது ஒரு பெரிய கஷ்டமாவே நடக்குது. கூவாகத்துல எல்லாம் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா மார்பகம் இருக்கா இல்லையாங்கிறதுக்காண்டி ஊசியை வச்சு குத்தி பார்ப்பாங்க. ஐயோ, ஊசியை வச்சு வந்து குத்தி பார்ப்பாங்களாம். குத்தி பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்து உண்மைக்குனே இருந்துச்சுன்னா கூட அதுல பிளட் வருமா. ஒரு சில பேர் வந்து அந்த நாளில் வந்து நீ இப்ப நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கு. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரைகள், ஆனா இது எல்லாமே வந்து பெண்களுக்கு கர்ப்பம் அபாஷன் ஆகிற மாத்திரைகள், அந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் நாங்க சாப்பிட்டா பின்னாடி சைடு எஃபெக்ட் ஆகி இறந்துருவோம் எங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சும் நாங்க வந்து முழு பொம்பளையா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மாத்திரைகள், ஆயில் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போடும்போது அந்த மார்பகம் வருது. ஆனா பின்காலத்துல அது ஆயிடும். ஆனா இப்ப வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகி சிலிக்கான் இம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு அது வந்து இப்ப ஒரு புது டெக்னிக்கெல்லாம் வந்து அது ஃபீமேலும் வைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆபரேஷனோட இந்த ஆபரேஷன் தான் பயங்கர வலி. ஏன்னா இது இப்படி படுத்துட்டு இப்படி நிமிர முடியாத ஒரு வலிய அனுபவிக்கிறது, அது ஒரு பெரிய கஷ்டம். அடுத்த சர்ஜரிக்கு போயாச்சு. சரி, இதுவும் பண்ணியாகணும். ஏன்னா நான் நினைச்ச ஒரு விஷயம், நான் சாகும்போது என்ன ஒரு ஆம்பளை கூட தொடக்கூடாது, என்னை தொட்டு குளிப்பாட்டி தூக்குறது ஒரு பொம்பளையா தான் இருக்கணும், எந்த நிலைமையில ஆம்பளை பக்கத்துல வரக்கூடாது. ஏன்னா நான் அந்த ஒரு முடிவு எனக்கு எப்பயுமே இருக்கும். நான் ஆபரேஷன் பண்ணும்போது கூட செத்தா கூட பொம்பளையா தான் சாகணும். சாகும்போது என்னை தூக்குறதுக்கு பொம்பளை இருக்கணும், என் திருநங்கை இருக்கணும். ஆனா ஒரு ஆம்பளை கூட ஐயோ ஆம்பளை பையன் இருந்தானே என்னை தொற்றக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு சின்ன வயசுல இருந்து. நான் எப்ப திருநங்கைன்னு வந்தேனோ அப்ப இருந்து ஒரே விஷயம் தான், என் பக்கத்துல ஆம்பளை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிலிக்கான் ஆபரேஷன் எங்கிறது நிறைய எங்க பண்ணீங்க? நான் சென்னையில பண்ணேம்மா. சென்னையில வந்து அரசாங்க மருத்துவமனை? இல்லம்மா, நான் தனியார்ல தான் பண்ணேன். அதுக்கும் அம்மா தான் கூட்டு போனாங்க? அதுக்கு அம்மா கூட்டிட்டு போ அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து திருநங்கைகள் தோழியோடைய தான் நான் போய் பண்ணேன். சிலிக்கான் சர்ஜரி பண்றதுக்கு 1 lakhs ஆகுமா. நாங்க பெண்களா மாறுறதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவுக்கு, அதாவது எப்படி சொல்றது, இறைவன் கொடுக்காத ஒரு விஷயங்கள் எல்லாம் நாங்க உற்பத்தி பண்ணிக்கிறதுக்காண்டி நிறைய செலவுகளும் நிறைய விஷயங்கள்ல வேதனைகளையும். அதான் ஒரு வார்த்தையில 9 அலின்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு போறாங்க. ஆனா இந்த 9 அலி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க உடம்பையும் அவங்களோட மனசையும் வற்புறுத்திக்கிறாங்கிறது யாருக்குமே அது தெரியுதுல. நீங்க இப்படி தவம் இருந்து அந்த பெண்மையை உணர வச்சுக்கிறீங்க உங்களுக்குள்ள. ஆனா இயற்கையே ஒரு பெண்ணை குழந்தையா பிறக்க வச்சதுன்னா கள்ளிப்பாலையும் நெல்மணியும் கொடுத்து இந்த சமூகம் சாக்கடிக்குது இல்ல? கண்டிப்பாமா. என்ன கொடுமை இது. நீங்க அதுக்காக தவம் இருக்கிறீங்க. இயல்பாவே அப்படி பிறக்கிற ஒரு குழந்தைக்கு நம்ம ஊர்ல இதுதானே கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இல்ல? கண்டிப்பா, அதுதான் உண்மைமா. சரி, சென்னையில வந்து அந்த அது எப்படி பண்ணீங்க? அது யார் பண்ணா? அதுவும் லேடி தான்? அதுவும் லேடி தான் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் தான் டோட்டலா இப்ப நம்ம. அது என்ன பண்ணாங்க எப்படிமா அந்த சிலிக்கான் சர்ஜரி? அது வந்து ஒரு மெட்டீரியல்மா. அந்த மெட்டீரியல் வந்து நம்மளோட உடம்புல உள்ள ஸ்கின்னை வந்து கிழிச்சு அது மூலமா அதை வந்து உள்ள வச்சு தச்சிடுவாங்க. அது தச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பெயின் இருக்கும். சில பேர் நான் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி தன்னை முழுமையா ஒரு பெண்ணா காட்டிக்கணும்ங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் திருநங்கை. எங்களை வந்து நீங்க பாராட்ட வேணாம், ஆனா எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, எங்களை கேலி பண்ணாதீங்க. இது மட்டும்தான் என்னோட பெரிய ஒரு விஷயம். சரி, இந்த தோல் சருமம் மென்மையாகிறதுக்கு என்ன பண்ணுங்க? ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காவே பெண்களுக்கு மாதிரியே கையில உள்ள ரோமங்கள் எல்லாமே கொட்டிடும். பெண்களுக்கான ரோமம் உடம்புலாம் வந்து அதுவாவே சாஃப்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே மாறிடும். இதுக்காண்டி தனிப்பட்ட இன்ஜெக்ஷன் எதுவுமே நான் போட்டது இல்ல. அப்பா இப்ப என்ன சொல்றாங்க? அப்பா இப்ப ஒன்னும் சொல்றது, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஏத்துட்டாங்க. இன்னைக்கு நல்லா பட்டிமன்றம் பேசுறேன். இன்னைக்கு
சமுதாயத்துல நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேங்கும் போது என்ன அவங்க என்ன சொல்ல முடியும், அதனால நல்லாதான் ஏத்துட்டாங்க. சரி, ஆனா வேதம் படிச்சு கோயில்ல போய் விக்கிரகத்தை எல்லாம் தொட்டு அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ண நீங்க இனிமே நீங்க கோயில்ல வேலை பண்ணக்கூடாதுன்னு வெளியில தள்ளப்பட்டீங்கல்ல ஒரு நாள். ஆமா, அது கண்டிப்பா. எப்படி இருந்தது? கோவில்ல வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் இப்படின்னு நான் வெளிப்படையா நான் காட்டிக்காம கூட நான் இருக்கும்போது நான் திருநங்கைன்னு ஒரு போட்டோவை பார்த்ததுனால என்ன உடனடியா இல்ல நீங்க இருந்தா அந்த இடம் அசிங்கமாயிடும், நீங்க கோவில்ல வேலை பார்க்க கூடாதுன்னு உடனே என்ன அந்த மறு நிமிஷம் என்ன ரீசன் கூட சொல்லாம நீங்க கிளம்பிடுங்க யார் அப்படின்னு சொன்னா அது சொல்லிட்டு மாதிரி? கோவிலோட நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அதனால வந்து என்ன வேணாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த கோவில்ல வேலை பார்க்கறவங்க என்னோட பேர்ல தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஓ, இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பேர் மாத்தல. ஏன்னா என்னோட சர்டிபிகேட் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு, நான் பாடசாலையில படிச்ச சர்டிபிகேட் எல்லாமே. ஏன்னா இப்ப இருக்கிற அவங்க வந்து முறைப்படி வேதங்கள்லாம் படிக்காம அந்த கோவில்ல பூஜையில சேர முடியாது. இன்ன வரைக்கும் அவங்க சேலரி வாங்குற எல்லாமே என்னோட பேரை தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நான் மட்டும் இல்ல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க தொட்டு வணங்கின அந்த கடவுளை கேள்வி கேட்டீங்களா? நிறைய முறை கேட்டிருக்கேன், என்ன நிறைய சொன்னாங்க? முறை என்ன பதில் கேட்டு வந்தது? நிறைய முறை வெறுக்க கூட செஞ்சிருக்கேன். ஏன் இப்படி பண்ண, நான் எப்படி எல்லாம் உனக்கு பூஜை பண்ணேன், எவ்வளவு திருப்திக்காக. என்ன பண்றது, அது என்ன சொல்லணும்னு தெரியல மேடம். இல்ல, நீங்க படிச்ச வேதத்துல உங்க வாழ்க்கைக்கான விடை இருக்கா? இருக்குது. அதாவது வேதங்கள்லயே வந்து சொல்லியிருக்காங்க அர்த்தநாதீஸ்வரர் சிவனோட ரூபம் தான் சொல்லிட்டு. நான் பிறந்ததே சிவனோட, அதாவது உத்ரகோஷ மங்கைக்கு ஒரு வரலாறே உள்ளது. என்னதுன்னா சிவனுக்கு வந்து பள்ளியற பூஜைன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடுன்னு இல்லை எல்லா நாட்டிலையுமே பள்ளியற பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து சீரார பவளார திரு உத்திர கோஷ மங்கைக்கரசே சடையவனே என்பிரானே என்னை தாங்கிக் கொள்ளேன்னு சொல்லுவாங்க. சிவன் எங்கே இருந்தாலும் பள்ளியற பூஜைக்கு உத்திரகோஷ மங்கைக்கு தான் போவாருங்கிறது வரலாற்றிலேயே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சிவபெருமானோட சொந்த ஊர்லயே இருந்துட்டு சிவன் தான் நம்மளை இப்படி படைச்சிருக்கான் இல்லையா, நானும் ஒரு சிவனோட வம்சம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஆமா, அவ்வளவுதான். இன்னொரு எங்க ஊரோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தாளம்பூ வந்து எந்த ஊர்லயுமே சிவனுக்கு சாத்த மாட்டாங்க. தாளம்பூ வந்து பாவ விமோசனம் பட்டது உத்திரகோஷ மங்கையில தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பான முறையில ஒரு திருநங்கைக்கு பாவ விமோசனம் பெற்று திருநங்கைகளையும் ஏற்றுட்டு கண்டிப்பா ஒரு கோவில்ல பூஜை பண்ற காலம் வந்தா கண்டிப்பா அந்த சிவபெருமானத்தோட நேரம் வந்தா நானா இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. சரி, இந்த இடத்துல சமூகத்துக்கு ஒரு கேள்வி. பொதுவா பெண்களை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, காரணம் அவங்களுக்கு அந்த மாதவிடா வருது பிரச்சனை. உங்களுக்கு அது இல்லைங்கிறப்போ உங்களை ஏன் கோயில்ல பணியை? ஏன்னா அதுதான் அங்கேயும் ஒரே ஒரு ஆணாதிக்கம் தான். என்னதான் இருந்தாலும் நீ பெண்ணுடைய போட்டிருக்க, உனக்கு எல்லாமே நீங்க தானே சிவனின் அடையாளம். அது எங்க ஏத்துக்கிறாங்க, வேதங்கள் கத்திருக்காங்க, வேதங்கள் படிச்சிருக்காங்க, எல்லாம் படிச்ச அதே பிராமணர் நான் ஆபரேஷன் பண்ணப்ப என்ன சொன்னாங்க, சொல்லிட்டு ஏன்? ஏன்னா நீ மாறிட்டல. அது என் கையரை கிழிச்சாலும் ரத்தம் வரப்போகுது, அவங்க கையை கிழிச்சாலும் ரத்தம் வரப்போகுது. ஆனா அது கிடையாது, நான் வந்து இப்படி மாறிட்டேன், அதனால நீ அப்படி சொன்னவங்களும் எவ்வளவு உண்மையிலே உங்களுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு கடவுளுக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்றது. கண்டிப்பாமா. ஏன்னா கடவுளோட அவதாரமா தான் நீங்க இருக்கீங்க, அந்த அர்த்தநாரீஸ்வரர் அவதாரமாவே இருக்கீங்க. கண்டிப்பா. சோ இந்த கண்ணோட்டத்திலே ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா. முதல்ல உங்களுக்கு தான் கோயில், எந்த கோயிலா இருந்தாலும் அங்க ஒரு வேலை கிடைக்கணும். ஏன்னா வேதம் படிச்சிருக்கீங்க, இதுதானே முதல் அடையாளம். அதுதான், வேதம் படிச்சு எல்லாம் தெரிஞ்ச எங்களுக்கு வந்து எனக்கு வந்து இடம் கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களுக்கு இடம் உண்டா. நான் இருந்த கோவில்ல இன்னைக்கு அவருக்கு ஒழுங்கா ஒரு கணபதி மந்திரம் கூட சொல்ல தெரியாது, ஆனா அவர் இன்னைக்கு இருப்பாராம். நான் எல்லா மந்திரமும் கத்து எல்லாம் என்ன எப்படி ஒரு மணி எடுத்தா என்ன மந்திரம் சொல்லணும், ஒரு தீபாரத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு நெய்வேத்தியம் பண்ண என்ன மந்திரம் சொல்லி எல்லாம் ஆகம்ப ரீதியா கத்திட்ட எனக்கு இடம் இல்லை. காரணம் நான் திருநங்கை, அவர் ஆம்பளை, அவ்வளவுதான். இது மட்டும்தான் ஒரு பெரிய காரணமாவே இருக்குது. சரி, இப்ப நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறீங்க, தகுதிப்படுத்திக்கிறீங்க வாழ்க்கையை எதிர்நோக்க? வாழ்க்கை எதிர்நோக்க நான் இப்ப பாரதி அம்மா கூட தான் நான் இருக்கேன். என்னோட குடும்பத்தோட தானே இருக்கேன்? குடும்பத்தோட இருக்கேன். நான் மதுரையில வந்து பாரதி அம்மா கூட தான். நான் இன்னைக்கு பேர் சொல்றதுக்கு பாதி காரணம் அவங்கதான். அவங்க கூட இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவங்க கூட சேர்ந்து காலேஜ் எல்லாம் போய் அட்வகசி, திருநங்கைனா யாரு, இந்த மாதிரியான பற்றிமன்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது பண்றோம்.
எனக்கு என்ன தோணுதுன்னா 4 வேதம் உண்டு இல்ல, ஆமாம்மா. ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். எல்லாம் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு 4 வேதத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு இன்னைக்கு தனிமையா இருக்க வேண்டியதாதாம்மா இருக்கு. அப்பா போராடுறாங்களா அதுக்கு? இல்ல அப்பா போராடல. அப்பாவும் அவங்க எல்லாரும் இப்பயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ டைம் ட்ரெஸ்ல வந்து தாராளமா கோவிலுக்குள்ள போலாம். அப்படியே ஏமாத்தணும். அதைத்தான் நானும் கேக்குறேன். இப்பயுமே அந்த கோவில்ல இப்ப நான் ஊடல கூட மறுபடியும் என்ன கூப்பிட்டு பேசினப்ப என்ன சொன்னாங்க, நீங்க வாங்க ஆனா மறுபடியும் ஆம்பளை ட்ரெஸ்ல வாங்க, அவ்வளவுதான். அது எப்படி என்னால மறுபடியும் ஆம்பளை ட்ரெஸ்ல வர முடியும் அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சில டைம் இல்லைங்க நீங்க வந்தீங்கன்னா மறுபடியும் அது சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வான்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதும் அவங்களாதான் இருக்காங்க. வான்னு கூப்பிடுவாங்க, மறுபடியும் வந்து சேர்ந்துக்கோங்கன்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வேணாம். உங்களால் இந்த வேதங்கள் உயிர் பெறணும்னா திரும்பவும் கோயில் கதவுகள் எல்லாம் திறக்கும். கண்டிப்பா அதை எதிர்பார்த்து நானும் இருக்கேன். திறக்கும் ஒரு நாள், நிச்சயமா அது நடக்கட்டும். எங்களுக்காக வேதம் சொல்லுங்களேன். என்ன வேதம் சொல்லணும்? எதை வேணா சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமா. நீங்க எதை சொன்னா நெகிழ்ந்து போவீங்களோ, கரைஞ்சு போவீங்களோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப ரொம்ப அம்மாவா நினைக்கிற ஒரே ஒரு தெய்வம் வாராகி அம்பாள். நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு வாராகினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாராகி மந்திரம், வாராகியோட அஷ்டோத்திரம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாராகி மந்திரம் வேணா சொல்லட்டுமா? அம்பாளோட மந்திரம்னால எனக்கு அம்பாள் மந்திரம் தான் ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். சுக்லாம்பிரதனம் விஷ்ணு சசி பிரதனம் விஜயவதனம் தாகேதோ சர்வ விஷ்ணு சாந்தகே ஓம் மகாதேவின்மான் ஓம் சிம்மவாகின்யே நமகம் அஷ்டேஸ்வரன்யே நம ஓம் அலங்காரநாயகே நமகம் பிரம்மாண்டநாயகே நமம் சரஸ்வதின்யே நமகம் சர்வேஸ்வரன்யே நம ஓம் மங்களாம்பிகாய நமகம் முகாம்பிகாய நமம் லலிதாம்பிகாய நமம் காமாட்சியம்பிகாய நமம் மீனாட்சியம்பிகாய நமம் ராஜராஜேஸ்வரன்யே நமம் அஷ்டேஸ்வரன்யே நம அனுக்காலதேவின்யே நம ஓம் பிரம்மவாகின்யே நமக பிரம்மேஸ்வரன்யே நமக பிரம்மாண்டேஸ்வரன்யே நம அஷ்டதிர்க்க பிரதாகர்ணியே நமக நவகிரகதாவின்யே நமக நவகிரேஸ்வரன்யே நம அஷ்டாம்பிகாய நமக மூகாம்பிகாய நமம் லலிதாம்பிகாய நமம் கௌடாம்பிகாய நமம் சரதாம்பிகாய நமம் சர்வேஸ்வரன்யே நமக ஈசான தேவின்யே நமக ஈசபஸ்தர தேவின்யே நமக கிரியான தேவின்யே நமக கிரியானேஸ்வரன்யே நமக அஷ்டாம்பிகாய நமக மனுக்காலம்பிகாய நம பூர்ணாம்பிகாய நம புண்ணியாம்பிகாய நம வேதாம்பிகாய நம வேதேஸ்வரன்யே நம அன்னபூர்ணியே நமக அகிலாண்டேஸ்வரன்யே நம ராஜராஜேஸ்வரன்யே நம அஷ்டதேவ பிரதன்யே நம வாராகிம்பிகாய நம வாராகீஸ்வரன்யே நம சர்வரூபின்யே நம சர்வானந்தரூபின்யே நம சர்வேஸ்வரன்யே நம சர்வானந்தேஸ்வரன்யே நம கஞ்சப்பிரதன்யே நம கஷீஸ்வரன்யே நம மகாலட்சுமியே நம மகேஸ்வரன்யே நம மகாலட்சுமியே நம தனலட்சுமியே நம தானியலட்சுமியே நம தைரியலட்சுமியே நம வீரலட்சுமியே நம வித்யாலட்சுமியே நம கஜலட்சுமியே நம சர்வேஸ்வரன்யே நம சர்வானந்தேஸ்வரன்யே நம அஷ்டதேவின்யே நம அஷ்டானந்ததேவின்யே நம வேத பிரதாதன்யே நம வேதானந்தரூபின்யே நம வேதவர்ணதாயின்யே நம குங்கும பிரியாதான்யே நம குங்குமேஸ்வரன்யே நம மங்களரூபின்யே நம மங்களேஸ்வரன்யே நம மங்களபாக்கியகாரண்யே நம மங்களானந்தகாரண்யே நம சுபகாரண்யே நம சுபேஸ்வரன்யே நம சுகானந்தேஸ்வரன்யே நம சர்வானந்தேஸ்வரன்யே நம சர்வேஸ்வரன்யே நம சர்வகண்டதேவின்யே நம அஷ்டாதேவின்யே நம அஷ்டேஸ்வரன்யே நம அஷ்டானந்தேஸ்வரன்யே நம ஸ்ரீசக்கர வாகினியே நம ஸ்ரீசக்கரானந்தாயின்யே நம சிம்மவாகினியே நம சிம்மாசரண்யே நம சிம்ம சர்வப்பிரதன்யே நம ஷண்முத்ராதாயின்யே நம ஷண்முத்ரானந்தயே நம ஆண்டப்பிரதாதான்யே நம ஆண்டேஸ்வரன்யே நம அஷ்டதேவதார்த்த பிரதாதான்யே நம ஸ்ரீ மகாவாராஹிம்பிகா நானாவித விமல மந்திர புஷ்பாஞ்சலி சமப்பயாமி சகனாம் பவந்தோ சகனம் புவந்தோ வேதஸ்ரீ வித்தி சாதகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அற்புதமான, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா எனக்கும். எங்களின் குரலை கேளுங்கள், திருநங்கையின் குரலை கேளுங்கள். வார்த்தை இல்லாமல் வழிகள் சொல்லாமல் மௌனம் பேசினோம் நேற்றைக்கு. விடியில் ஒன்றென்று உறக்கச் சொல்லியே உரிமை பேசினோம் இன்றைக்கு. மரணம் எட்டி பார்த்து விட்டோம், ரணமும்